சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சேம் காய்கறி தொழில் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான வீடியோ தான். நம்மளோட சேனல் நண்பர்கள் நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, வாகனத்துல கொண்டுட்டு போய் ஏதாவது ஒன்னு ரெண்டு காய் விற்கிறது மூலியமா எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும், எந்த மாதிரி காயெல்லாம் வித்தா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. உண்மையிலேயே மொத்தமா காய்கறிகளை வாங்கிட்டு போய் விற்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு வித்தியாசமான லாபமும், ஒன்னு ரெண்டு காயை மட்டும் தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்துட்டு போய் விற்கிறோம் அப்படின்னா அதுல நாம எதிர்பார்க்கறத விட டோட்டலா கிடைக்கிற லாபங்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வீடியோல பாக்குற இந்த மிகப்பெரிய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, நீங்க எந்த மாதிரி தனிப்பட்ட முறையில எந்த எந்த காய் வாங்கி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை காய்கறிகளுமே இப்ப நீங்க பாக்குற மாதிரி மூட்டை மூட்டையா எடுக்கலாம். நம்ம சேனல் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா, லாபம் கொடுக்கிற மாதிரி சில காய்களை நம்ம சூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வீடியோல பாக்குற எந்த காயை வேணாலும் நீங்க தனிப்பட்ட முறையில வாங்கி சேல் பண்ணலாம். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸா நமக்கு இறக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி அப்படிங்கிறது மெயினா இருக்கணும். அதுக்கப்புறம் பேரலா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்கணும். இது மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா சேல் ஆகக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது மூணுமே பாதிக்கு பாதி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த பாதிக்கு பாதி லாபம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நீங்க வீடியோல பாக்குற இந்த மாதிரி இடங்கள்ல மூட்டையா எடுத்தா மட்டும்தான் பாதிக்கு பாதி அப்படிங்கறதையும் தாண்டி 40% 35% மட்டும் முதலிடும், மீதி இருக்கிற 60% 65% வெறும் லாப கணக்குலயே உங்களுக்கு வரும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 35 ரூபா ஒரு கிலோவுக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கிறது 60 இருந்து 65 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அப்ப நல்லா உங்களுக்கு இதுல இருந்து எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறத புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதுதாங்க ஒரு தொழில். எந்த ஒரு தொழிலுமே நாம எந்த இடத்துல வாங்குறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு கிடைக்கிற லாபத்தோட அளவும் இருக்கும். தயவு செஞ்சு நம்மளோட சேனல் நண்பர்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு பொருளை வாங்கி எப்படியாவது ஒண்ணு சிறு தொழிலா ஒரு தொழிலை ஆரம்பிச்சு பண்ணி பாருங்க. அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மேபி முன்ன பண்ண கூட இருக்கலாம். நீங்க விற்கிற முதல் நாள் உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரி மிகப்பெரிய லாபமாவும் அமையலாம். இல்ல அப்படின்னா முதல் நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸை கூட கொடுக்கலாம். ஏன்னா பாதிக்கு பாதி சேல் ஆனாலும் உங்களுக்கு லாப கணக்குல வரும். அந்த பாதிக்கு பாதி சேல் ஆகுறது அப்படிங்கிறது 100% ஒரு நாள்ல பண்ண முடியும். ஏதாவது ஒரு தொழில் சொல்ல போனா நம்மளோட சேனல் நண்பர்களை கேட்ட மாதிரியே ஒன்னு ரெண்டு காயை மட்டும் எடுத்துட்டு போய் விற்கிறது மூலியமா நல்ல லாபம் பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்கல்ல, எந்த மாதிரி காய் சூஸ் பண்ணணும்னு கேக்குறாங்கல்ல. அதுல நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இது மூணு எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும். இல்லையா, உருளைக்கிழங்கு தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நீங்க பூண்டை ஆட் பண்ணிக்கங்க. இது மூணு வச்சிருந்தா கூட உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க ரீப்ளேஸ் பண்ணி விற்கிறது மூலியமா உங்ககிட்ட தினமும் ஏதாவது ஒரு காய் வித்தியாசமா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் நீங்க மக்கள் மத்தியில பதிய வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை தேடி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. இது நீங்க முதல் நாள்ல இருந்தே 6 நாள் நீங்க கடை போடுறீங்கன்னா, ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா, அந்த 6 நாள்லயும் பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மட்டும் நீங்க காமனா வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியா எக்ஸ்ட்ரா 1-2 காய்கள் வேற வேற காய்களை நீங்க வச்சுக்கீங்க. அப்படி வச்சு நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வாகனத்துல வச்சு நீங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை தேடி இந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா இந்த கடை இருக்கும்பா, அதனால இங்க போனா ஏதாவது ஒரு காய் கம்மியான விலைக்கு நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்ல நம்மளை தேடி ரிப்பீட்டட் கஸ்டமர் வருவாங்க. என்னைக்குமே நாம ஒரு இடத்துல தொழில் பண்றதுக்கு போறோம் அப்படின்னா மக்களை கவர்றதுக்கு அதுக்கு சில விதமான அதாவது வியாபார கவர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய வியாபாரத்துல முன்ன பொண்ண அட்ஜஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட இந்த கடையில பாத்தீங்கன்னா விலை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறத பதிய வைக்கணும். எப்படி பார்த்தாலும் இப்ப நீங்க வீடியோல பாக்குற இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க மூட்டையா எடுக்கும் போது உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் மட்டுமே எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 ரூபாய்க்கு உங்களுக்கு 65 ரூபாய் லாபம் மட்டுமே கிடைக்குது. இதுல நீங்க பாதிக்கு பாதி லாபம்னு வச்சாலும் கூட மற்ற கடையில
35 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அதே காயை நீங்க 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு கொடுங்க. மீது 30 ரூபாய் மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லப்பா, வண்டியில வாடகைக்கு வாங்கிட்டு வந்தவங்க விற்றாலும் கூட ரொம்ப கம்மியா விற்கிறாங்களே, இவங்களுக்கு அப்படி என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு சிந்தனை போனாலும் கூட பரவாயில்லையே, இதையே நம்ம பயன்படுத்திக்க கூடாது, அப்பன்னா கண்டிப்பா இவர்கிட்டயே நம்ம வாங்கிடலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் தூண்டும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வியாபாரத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி 1-2 பொருளை மட்டுமே வச்சுட்டு ரொம்ப ஈஸியா நம்ம நிறைய கஸ்டமர்ஸை கவர் பண்ண முடியும். இது மூலியமா நமக்கு தினமும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2000 இருந்து அதிகபட்சமா 5000 வரைக்கும் வாடகை பிரச்சனை இல்லாம, கரண்ட் பில்ல பிரச்சனை இல்லாம, வண்டி சொந்தமா இருந்துருச்சு அப்படின்னா பெட்ரோல் சார்ஜ் மட்டும் போட்டுட்டு, சொல்ல போனா டிரைவர் வேலையும் நமக்கே தெரிஞ்சது அப்படின்னா நமக்குன்னு ஒரு கூலி எடுத்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுல கிடைக்கிற லாபம் மட்டுமே 2000 இருந்து 5000 வரைக்கும் தாராளமா கிடைக்கும். இது என்னோட அனுபவத்துல என்னோட கடையில நான் கத்துக்கிட்ட வரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்றது. இது எல்லாமே சாத்தியமாகணும் அப்படின்னா நீங்க வாங்குற இடத்தை பொறுத்துதான் உங்களுக்கு லாபமும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்கும். நான் சொல்ற மாதிரியும் அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த இடம் வாங்குறீங்களோ அதுதான் உங்களோட லாபத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத என்னைக்குமே மனசுல ரொம்ப நல்லா பதிய வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தோட மிக முக்கியமான பெரிய மார்க்கெட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஊர் நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல்லையே பெரிய மார்க்கெட் இருக்கு. எனக்கு பக்கத்துல ஈரோடு இருக்குன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லயே பெரிய மார்க்கெட் ஈரோடுல இருக்கு. எனக்கு பக்கத்துல சேலமும் இருக்கு. சேலம் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மார்க்கெட் நம்மளோட ஏரியாலேயே இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் எந்த இடத்துல மார்க்கெட்டுங்கிறது என்னால சரியா சொல்ல முடியாது. அதனால நம்மளோட சேனல் நண்பர்கள் யாராவது உங்க ஊர்ல எந்த இடத்துல மார்க்கெட் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கங்க. ஏன்னா என்னால கரெக்டான ஒரு விஷயம் சொல்ல முடியல. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு என்னோட ஏரியால எந்த இடத்துல எல்லாம் கிடைக்கும், எதெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னால கரெக்டா சொல்ல முடியும். ஆனா உங்களுடைய ஊர்ல எங்க எது கிடைக்குது அப்படிங்கிறது நீங்க தான் நண்பர்களை தேடணும். அதனால என்னால உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதில் சொல்ல முடியல அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், மன்னிச்சுக்கங்க. நம்மளோட சேனல் நண்பர்கள் என்கிட்ட கேட்டது வாகனத்துல விற்கிறதுக்கு அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணா எந்த காயை சூஸ் பண்ணா எத்தனை காய்களை சூஸ் பண்ணோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வீடியோ பார்த்தது மூலியமா நம்ம கிட்ட கேட்கும் போது அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கான பதில் தான் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 காய்கறிகளை நான் சொல்லியிருக்கேன். இது மட்டுமே கிடையாதுங்க, எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். காய்கறி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளி இதை கூட விட்டுருங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு 3-4 காய் சூஸ் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா ஒரு ஆவரேஜா வச்சுக்கங்க, தினம் ஒரு 5 காய், ஒவ்வொரு நாளைக்கு அந்த 5 காயுமே மாறி 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 ஏதாவது ஒரு 5 காய் சூஸ் பண்ணிக்கங்க. வண்டியில எடுத்துக்கங்க. 5 காய்க்கும் 5 மூட்டையா வாங்கிக்கங்க. ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு மூட்டை. உங்களுக்கு அதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கிறது நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு ஒரு மூட்டையோட இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாய் அப்படின்னா 5 மூட்டைக்கு 5000 ரூபாய் ஆவரேஜா கணக்கு போட்டோம் அப்படின்னா அந்த மூட்டையை நீங்க முழுசா வித்து முடிக்கும் போது மேபி 5000க்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு அந்த 5 மூட்டையில இருந்து மட்டுமே வருமானம் வரும். அதுல உங்களோட வாடகை, இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய கூலி, பெட்ரோல் சார்ஜ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா லாபம் மட்டுமே எப்படி பார்த்தாலும் ஒரு 5000-6000 அப்படிங்கிறது லாபம் மட்டுமே தனியா நிற்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும், கத்துக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல சிறிய ஒரு முதலீட்டுல எந்த ஒரு தொழிலையுமே தொடங்கி வியாபாரம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி வியாபாரம் பண்ண முடியும், ஒரு வாரம் நீங்க வியாபாரம் பண்ணாலே நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நாம முயற்சி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எந்த விதமான தயக்கமும் இல்லாம எதை பத்தியுமே யோசிக்காம நம்மளால முடியுமா முடியாது அப்படிங்கிற இந்த மாதிரி மாற்று சிந்தனையே இல்லாம என்னால முடியும், எனக்கு சுய தொழில் வேணும், நான் முயற்சி பண்ணி பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட்ல தைரியமா பண்ணுங்க. வெற்றியோ தோல்வியோ உங்களுக்கு எதுவா இருந்தாலும்
ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுக்கும். என்னதான் நீங்க வீடியோவை பார்த்தாலும் கூட உங்களுக்கு அனுபவ ரீதியா நீங்க கத்துக்கிற விஷயங்கள் மட்டும்தான் என்னைக்குமே உங்களோட மனசுல ரொம்ப ஆழமாவே பதியும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பாதையில போகணும் அப்படிங்கிறதையும் அந்த அனுபவம் தான் கத்துக் கொடுக்கும். இது என்னோட அனுபவத்துல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பத்தின சந்தேகங்களும் மாற்று கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி எந்த ஒரு தொழிலை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.